ஆசரிப்பு கூடாரத்தின் 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அந்த வாசலில் தொங்கவிடப்பட்டிருந்த கலர்ஃபுல்லான அந்த திரைச்சீலை குறித்தும் 7 வாசல்களை குறித்தும் நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதே ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். மறுபடியுமாக அந்த யோசுவா புஸ்தகத்தினுடைய 18:1 நாம் வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஹல்லேலூயா. நாம் அப்படி கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேல் மக்கள் சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று என்ற வசனத்தின்படி தேசங்களை பங்கிடுகிறவர்களாய், தேசங்களை சுதந்திரிக்கிறவர்களாய், தேசத்தை நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சகல வேலைகளையும் சகல பணிமுட்டுகளின் ஆவிக்குரிய ரகசியங்களையும் அறிந்து கொண்டு நாங்கள் தகப்பனே அப்பா கற்று இந்த தேசத்தை சுதந்திரமாக்க எங்கள் குடும்பத்தை, எங்கள் தெருக்களை, எங்களுடைய உறவுகளை, எங்கள் சொந்தங்களை, எங்கள் நண்பர்களை, எங்களுடைய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் கிராமத்தை, எங்களுடைய பட்டணத்தை, எங்கள் தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் பெரிய காரியத்தை நீங்கள் செய்வீராக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்றைக்கும் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் இருக்கும் 2 மணிமுட்டுகளை குறித்து நாம் படிக்க போகிறோம். இதில் ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் வெண்கல பலிபீடமும் வெண்கல தொட்டியும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். வெண்கல பலிபீடம், வெண்கல தொட்டி, இந்த 2 தான் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் காணப்படுகிற பனிமுட்டு. இங்கே இதற்கான அர்த்தங்களை நாம் கட்டாயம் நாம் என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வெண்கல பலிபீடத்துடன் சில பனிமுட்டுகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த வெண்கல பலிபீடத்துள்ள சாம்பல் சட்டி, அதாவது இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடம் போல் இருக்கு இல்லையா, அதில் இப்போ மேலாகத்தான் விறகு அடுக்கி அதுக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலி மிருகத்தை வைத்து என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. பலி மிருகத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. அந்த எரிக்க சாம்பல் என்ன பண்ணும், கீழே கொட்டிடும். அந்த சாம்பல் அள்ளுவதற்கான சட்டி, அடுத்து கரண்டிகள், இந்த சாம்பல் அள்ளுவதற்கான கரண்டிகள், அடுத்து கிண்ணிகள், அடுத்து இந்த நெருப்பு சட்டி. அது என்ன அப்படின்னு சொன்னால் அக்கினி, பலிபீடத்தின் வெண்கல பலிபீடத்தின் அக்கினி முதலாவது அக்கினி பரலோகத்திலிருந்து வந்து தான் இந்த பலிபீடத்தின் பலியை என்ன பண்ணிதான், சுட்டெரித்தது. இப்படி சுட்டெரித்த பிற்பாடு இந்த பலிபீடத்தில் எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும், அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்தரத்தையே சுற்றி என்ன பண்ணாங்க, வந்தாங்க. ஹல்லேலூயா. இப்படி 40 இடத்துல அவங்க எப்பெல்லாம் மேகம் எழும்புதோ அப்பெல்லாம் இவங்க ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும், கழட்டிடணும். ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும், கழட்டிடணும். எல்லாமே கொக்கியில் மாட்டியிருக்கும், எல்லாமே திரைச்சீலை. நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். புரியுதுங்களா? சுற்றி இருக்கிற திரைச்சீலையை அதுக்கெல்லாம் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். சுற்றியில் இருக்கிற திரைச்சீலையெல்லாம் சுட்டிடுவாங்க. அப்புறம் அதனுடைய தூண், அதன் கொக்கி, அதன் பாதம், இதையெல்லாம் எடுத்துட்டிங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக கழட்டிடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் எடுப்பதற்கு ஆட்களை நியமித்திருக்கிறாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு யார் யார் என்னென்ன காரியம் இதெல்லாம் கற்றாதான் அது உங்களுக்கு புரியும். அதனால தான் உங்களுக்கு நேரடியாக நான் இதுக்கு வந்துட்டேன். அதையெல்லாம் பனிமுட்டுகளை எல்லாம் எடுப்பதற்கு தனித்தனியாக ஆட்கள் நியமிச்சிருக்கிறாங்க. அவங்களாம் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதையெல்லாம் எடுத்து இந்த ஆசரிப்பு கூடாரம் மேகம் கிளம்பிருச்சு. புரியுதுங்களா? என்னது மேகம் கிளம்பிருச்சு அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணிடணும், கழட்டிடணும். கழட்டி எங்கே போய் மேகம் தங்குகிறதோ அங்கே போய் என்ன பண்ணுவாங்க,
இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உடனே செட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க. அப்படி போகும் பொழுது முதல் முறை இறங்கின தேவ அக்கினியினால் உண்டான நெருப்பு இந்த வெண்கல பலிபீடத்தில் இருக்கும். இந்த பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை எடுத்து ஒரு நெருப்பு சட்டியில் பத்திரமா வச்சிருக்கணும். அந்த நெருப்பு சட்டியில் வைத்த நெருப்பை தான் அடுத்து எங்கே ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணுகிறாங்களோ அங்கே பலிபீடத்தில் கொட்டி பலி மிருகம் என்ன பண்ணப்பட வேண்டும்? பலியிடப்பட வேண்டும், அக்கினி எரிய வேண்டும். அல்லேலூயா. வேற எந்த அக்கினியையும் கொண்டு வந்து உள்ளே போட்டுட கூடாது. அப்படி உள்ளே கொண்டு வந்தவங்க தான் ஆரோனுடைய குமாரராகிய நாதாபும் அபியுவும். அதனால தான் கர்த்தர் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால அவங்கள அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் கொடுத்த அக்கினி பத்திரமா நெருப்பு சட்டியில் என்ன பண்ணியிருக்கணும்? பாதுகாப்பாக போகுமிடமெல்லாம் தூக்கிக்கிட்டு போகணும். அல்லேலூயா. இப்போ நம்மளும் தினமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம், படிக்க போகிறோம், ஸ்கூல் போகிறோம், இல்லையா வியாபாரம் செய்ய போகிறோம், தொழில் செய்ய போகிறோம், விவசாயம் பண்ண போகிறோம், மிருக ஜீவங்களை வளர்க்க போகிறோன்னா எங்கே போனாலும் தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை அக்கினியை என்ன பண்ணணும்? சுமந்து போகணும். எங்கே போனாலும் இந்த அக்கினி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த அக்கினி ஒரு நாளும் நம்ம போகிற சூழல் மாறுதுங்கிறதுக்காக அவிஞ்சு போயிட கூடாது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம எங்கே போனாலும் எதை காத்துக்கணும்? அபிஷேகத்தை காத்துக்கணும். இந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கல அப்படின்னா என்ன ஆயிடும்னா அவிஞ்சு போயிடுவோம். அல்லேலூயா. அதனால போகிற இடத்துல எல்லாம் எப்படி அவங்க நெருப்பு சட்டியில் அக்கினியை பத்திரமா வச்சிருந்தாங்களோ அது போல நம்முடைய ஆவியானவரை நாம் காத்து அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டியது அவசியம். இந்த அக்கினி சட்டி. அடுத்து முள் துறடு. இந்த வெண்கல பலிபீடத்தோடு சம்பந்தப்பட்டது முள் துறடு. அது என்ன அப்படின்னா இப்படி முள்ளு மாதிரி இருக்கும். ஒருவேளை பலிபீடத்தில் பலி மிருகம் அது எரிந்து கொண்டு இருக்கும் போது ஏதாவது வெடிச்சு இப்படி கீழே விழும் பார்த்தீங்களா? அப்போ இவங்க போய் அது பரிசுத்தமானது, அதில் எரியும் பொழுது அது என்னது? பரிசுத்தமானது. கை வச்செல்லாம் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. அந்த முள் துறடை வச்சு தான் எடுத்து மறுபடியும் இந்த பலிபீடத்தின் மேலே போட்டு அந்த பலி மிருகத்தினுடைய அந்த பலியை என்ன பண்ணணும்? எரிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த முள் துறடு. அப்போ இந்த வெண்கல பலிபீடத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த பனிமுட்டை என்ன? சாம்பல் சட்டி, கரண்டிகள், கிண்ணிகள், முள் துறடு, நெருப்பு சட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் எதோட சேர்ந்தது? வெண்கல பலிபீடத்தோட சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா வெண்கலத்தால் செஞ்சதுனால சுத்தமானது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தின் அக்கினி பரலோக தேவனால் தான் அனுப்பப்பட்டது. அதற்கான வேத ஆதாரம் பாருங்க. லேவியராகம் 9:24. லேவியராகம் 9:24 நம்ம படிச்சோம்னா, அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். இந்த அக்கினி எங்கிருந்து வந்ததுன்னு வசனம் சொல்லுது? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து. சொல்லுங்க, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து. இப்போ நீங்களாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் எங்க வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? பரலோக அபிஷேகம். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன பண்ணார்? ஆவியானவரை நம்மேல் ஊற்றி இருக்கிறார். அதை வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரையிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் எங்கிருந்து வந்திருக்கிறது? உன்னதத்திலிருந்து. யாரும் நமக்கு ஆவியானவரெல்லாம் கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் நமக்கு ஆவியானவரை என்ன பண்ணியிருக்கிறாரு? நம் இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அக்கினி, இந்த அபிஷேகம் யாருடையது? தேவனுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற எங்கேயாவது வந்திருக்குதுன்னா அது என்ன கிடையாது? கர்த்தருடைய அபிஷேகம் கிடையாது. நம்முடைய ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டிருப்பது எங்கிருந்து வந்தது? உன்னதத்திலிருந்து ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இந்த
அபிஷேகம். எப்படி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஆவியானவர் இந்த பலியை எரிக்கும்படி இறங்கி வந்தாரோ அந்த அக்கினியை, அந்த நெருப்பை தான் என்ன பண்ணவங்க பத்திரமா பாதுகாக்கணும்னு நெருப்பு சட்டி வச்சிருந்தாங்க. இப்போ நமக்குள்ள கர்த்தர் இருதயங்களிலே நம்முடைய ஆவியானவரை நமக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? ஊற்றி இருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. இருதயங்களிலே கர்த்தர் தம்முடைய ஆவி என்ன பண்ணியிருக்கிறாரு? ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சத்தமா சொல்லுங்க. அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. அப்போ இருதயம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற பிரகாரம் அது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அப்பதான் விசுவாசிக்கிறவனுடைய, யோவான் 7:38 வாசிக்கிறோம், அப்பொழுது விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். இப்படி பரிசுத்தமாய் காக்கப்பட்ட இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார் என்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. அப்பதான் என்ன பண்ணுனா the flow, இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்து எல்லாரையும் போய் பற்றி பிடிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்தை எப்படி காத்துக்கணும்? பத்திரமா காத்துக்கணும். ஏன்? நமக்குள்ள யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய இருதயத்துக்குள்ள யார் இருக்கா? நல்லா சத்தமா சொல்லுங்க. யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் ஓடணும்னு தான் விரும்புறார். இந்த நதி பாயும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கணும். நீங்க போகிற இடத்துல எல்லாம் ஜனங்கள் என்ன பண்ணணும்? வாழணும். வாசிங்க எசேக்கியேல் 47:9 வாசிங்கள. அங்கு என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? இந்த நதி போகும் இடமெல்லாம் நம்மளை ஒரு தேவன் நதியா பார்க்கிறார். நம்மளை என்னவா பார்க்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. நீங்க யாரு? நதி. சொல்லுங்க. நீங்க யாரு? எங்கிருந்து புறப்படுது? விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? உங்க இருதயத்துல இருந்து தான் அந்த நதி என்ன பண்ணும்? புறப்படணும், ஓடணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரு? நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். இப்ப இருதயத்தில் இருந்து என்ன பண்ணணும்? நதி ஓடணும். அந்த வசனம் பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் இல்ல, யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதனாய், அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷியாய் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றீங்களோ, நீங்க யாருக்கெல்லாம் அவர்கள் சுகத்துக்காக, பலவீனம் மாறும்படி, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படி, அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக, அவங்க நல் வாழ்வுக்காக ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், நீங்க யாரு? ஒரு ஜீவ, சத்தமா சொல்லுங்க, ஜீவ நதி. நீங்க யாரு? நீங்க உடனே ஒரு பூச்சி ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, நான் துரும்பு ஆண்டவரே, என்னை வச்சு என்ன பண்ண போறீங்க ஆண்டவரே, அப்படின்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, டைலாக் கூடக்கூடாது. நீங்க யாரு? ஜீவ நதி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த சொல்லுது, ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அடுத்து கடைசியா சொல்றாரு, போகுமிடம் எல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நீங்க நல்லா மனசுல வச்சுங்க. விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்ல நதி ஓடுன்னு சொன்னார்ல. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, நீங்க யாரு சரீரத்தெல்லாம், பலவீனமான சரீரத்தெல்லாம் அப்படி கை வச்சு ஜெபிக்கிறீங்களோ, இயேசு சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னாரு? வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள், சத்தமா சொல்லுங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் என்ன வைப்பீங்க? கைகளை இப்படி வைப்பீங்க. வேதவசனம் சொல்லுது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நீங்க கை வச்சா என்ன உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க. கை வச்சா என்ன உண்டாகும்? அப்ப எனக்கு போன் பண்ண மாட்டீங்களே?
பாசமா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டீங்களே. வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம் 16 பாருங்க. விசுவாசிகள் கடைசி மார்க் 16 அதிகாரத்தில் கடைசி பகுதி பாருங்க. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க் என்ன சொல்றாரு பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், பேசுவார்கள், கற்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இந்த வசனத்து மேல அப்படியே கை வைங்க. கர்த்தர் அந்த வல்லமை உங்களுக்கு தருவார். எல்லாருக்கும் தரார், நம்ம தான் அதை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ அவங்க எங்க போனாலும் ஜீவராசிகள் பிழைக்கும், யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இதான் சத்தியம். அதே போல விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் அவனை மார்க் தன்னுடைய சுவிசேஷ நூலில் எழுதி இருக்கிறாரு. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தாவே, இந்த வார்த்தையை அப்படியே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க உறுதிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன செய்யறேங்கிறாரு? சுகம் தரேங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டு சொன்னாரு, இந்த அக்கினி எப்பொழுதும் உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். அப்ப இந்த பெண்களை பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். அதனால ரோமர் 12:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். சொல்லுங்க, ஆவியிலே அனலாயா. அப்ப பாருங்க, ஆவியில எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்ப பலிபீடத்திலே எப்பொழுதும் என்ன எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால், எப்பொழுதும் தேவனுடைய அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அக்கினி குறையுது, கவனிங்க, இங்கதான் பாயிண்ட். அக்கினி குறையுது அப்படின்னா நான் தேவ நாமத்துக்கு மகிமையாய் வாழ மாட்டோம். வாலிப பசங்க பாருங்க, கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க பாருங்க, இந்த அக்கினி நம்மிடத்துல குறையும் பொழுது தேவ நாமத்துக்கு மகிமையாய் நாம் வாழ மாட்டோம். அதுக்கு பதிலா தேவ நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏற்ற காரியத்தை செய்து கொண்டிருப்போம். எப்போ நாம் இதை செய்கிறோம் என்றால், நம்மிடத்துல அக்கினி குறையும் போது. சொல்லுங்க, நம்மிடத்துல அக்கினி குறையும் போது தேவ நாமத்துக்கு தூஷணமா நடந்துக்குவோம். அதனாலதான் நம்ம இடத்துல அக்கினி என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. அல்லேலூயா. தினமும் வாசிக்கிற வேதத்தை வாசிக்கணும், தினமும் பண்ற ஜெபத்தை பண்ணணும், தினமும் நீங்க ஆராதிக்கிற ஆராதனை என்ன பண்ணணும்? செய்யணும், செய்து கொண்டே இருக்கணும். எப்போ? சாகர வரலும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரோமர் 2:24 நீங்க அதை வாசிச்சீங்கன்னா அந்த வசனம் அங்க அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. அக்கினி குறையும் அப்படின்னா நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கறது அங்க வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. எப்போ அப்படின்னா அக்கினி, சத்தமா சொல்லுங்க, அக்கினி குறையும் போது. அப்ப அக்கினி எரியணுமா குறையணுமா? எரியும். அக்கினி எரிஞ்சதுன்னா நம்ம தேவ நாமத்துக்கு மகிமையா வாழுவோம். அக்கினி குறைஞ்சதுன்னா தேவ நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவா வாழ்ந்துருவோம். அதனாலதான் நம்முடைய வீட்டில் ஜெபம் என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. வேதம் என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. ஆராதனை என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. குறைஞ்சது அப்படின்னா இதுதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்கள் அது இன்னொரு வேத பகுதி சொல்லுது, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நெருப்பு சட்டியில் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் அவியாமல் ஆசாரியர்கள் விழிப்பா இருந்து காத்து கொள்வாங்க, பார்த்து கொள்வாங்க. அது போல நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்ட இந்த அக்கினி குறையாம என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எங்கேயாவது ஆவி குறையுது, நம்ம அவிசுவாசமாக பேசுகிறோம் அப்படின்னாலே ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்ணிடணும், ஒரு ஜெப கூடுகைக்கு ஓடிட்டு வரணும். அல்லேலூயா. சர்ச்சில் நடக்கிற ஒரு பாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டுறணும். என்னமோ எனக்கு தெரியல, என்னமோ மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி போய் ஜெபம் பண்ணிவிட்டு வரேன், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று தேவைப்படுது, எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு அபிஷேகம் எனக்கு தேவைப்படுது, ஒரு வேதம் எனக்கு தேவைப்படுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஓடணும். அல்லேலூயா. இது உங்களுக்குள்ள எரியிற அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா இல்லை குறைஞ்சிக்கிட்டு இருக்குதாங்கிறது பாஸ்டுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ நிறைய நடிக்க கற்றுக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா, நல்லா ஆவியில் நிறையிற மாதிரி, அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி, என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, மாதிரியே எங்களுக்கு காமிச்சிட்டு டூப்ளிகேட்டாகவே வெளியே போயிடுறாங்க. என்ன அவங்களையா சொல்கிறீங்க, அவங்கள தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் வாழ்கிறோம். அப்படி இருக்கிறதுனால இந்த பாசமாவை நிறைய பேர் ஏமாற்றிட்டு வெளியே போய் என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம். நான் சர்டிஃபிகேட் கொடுத்தா என் மூஞ்சியில் நல்லா கறியை பூசிட்டு அவளையா சொல்கிறீங்க, இருங்க கொஞ்ச நேரத்தை காமிக்கிற பாரு அப்படின்னு நமக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது, ஃபீட்பேக் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ஃபீட்பேக்கை கேட்டால் நெஞ்சு வலியே வந்துடுது. நல்ல வேளை அட்டாக் வராமல் அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பப்போ என்ன நெஞ்சை நல்லா ஹார்ட்டை நல்லா பத்திரமா பிடிச்சிக்கிறாரு. ஆண்டவர் பிடிச்சிருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் என்ன வர்றதில்ல, அட்டாக் வர்றதில்ல. இல்லைன்னா ஒவ்வொரு செய்தியும் கேட்கும் போது எத்தனை முறை அட்டாக் வந்து எத்தனை முறை பரலோகம் போயிட்டு வர்றது. அல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கை மோசமாகாமல் இருக்கணும்னா ஆவி குறையாமல் இருக்கணும். இந்த பாஸ்டுக்காகலாம் நீங்களும் நானும் கிறிஸ்துவ பரிசுத்த ஜீவியத்தை வாழ வேண்டியதில்லை, வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்காக, உங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசு ராஜாவுக்காக நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு உத்தரவாதி. நான் உங்களுக்கு அவரை கற்றுக் கொடுக்க தான் முடியும், அவரை குறித்த உங்களுக்கு செயலை சொல்லத்தான் முடியும். எப்பொழுதும் உங்கள் உண்மை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்து அது தேவனுக்கு நேராக இருந்துச்சுன்னா எப்பொழுதும் ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார், அவர் மேலே நீங்களே எப்படி இருப்பீங்க, பிரியமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் பிரியம் குறையுது அப்படின்னா நம்ம இருதயத்தில் எங்கேயோ மிஸ்டேக் நடக்குதுன்னு அர்த்தம், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அதனால் இந்த நெருப்பு சட்டியில் எப்பொழுதும் நெருப்பு அவியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இருதயத்தில் அபிஷேகம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ வெண்கல பலிபீடம், இப்போ நம்ம பார்த்தது எது பார்த்தோம் தெரியுமா, சாம்பல் சட்டி, கரண்டி, கிண்ணி, முள்துரடு, நெருப்பு சட்டி. இதில் அதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான். இந்த நெருப்பு சட்டியில் மட்டும் தான் நெருப்பு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து வெண்கல பலிபீடம் பாருங்கள். இந்த வெண்கல பலிபீடத்தை குறித்து ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம், யாத்ராகம் 27 1 to 8 வரையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகம் 27 1 to 8 வரையிலும் எல்லாரும் தன்னுடைய வேதாகமத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 104வது பக்கம், 104வது பக்கம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான சித்தியும் மரத்தால் பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதில் 4 முளைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துருடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகள் எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வனை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையும் பண்ணி அந்த சல்லடையில் 4 மூலைகளிலும் 4 வெண்கல விளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சித்தியும் மரத்தால் தண்டுகளை பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களினால் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அதை உள் வெளிவிட்டு பலகையினாலே பண்ண வேண்டும்.
மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள். ஆமென். இதுதான் வெண்கல பலிபீடத்தினுடைய அளவு அங்கே சொல்லியிருக்கிறது. இப்போ வெண்கல பலிபீடத்தினுடைய அளவு பாருங்க. முதல் வசனம் சொல்லுது 5 முழ நீளம், 5 முழம் அகலம். என்ன மரத்தால் செய்யப்பட்டதா? சீத்தி மரத்தால் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த சீத்தி மரத்தால் செய்யப்பட்ட வெண்கல பலிபீடம். மரத்தில் முதல்ல என்ன பண்ணாங்க, செய்து பலகையை இணைச்சு அதுக்கு மேலே வெண்கல தகடு என்ன பண்ணியிருக்காங்க, பொருத்தி இருக்காங்க. என்ன தகடு பொருத்தி இருக்காங்க? வெண்கல தகடு பொருத்தி இருக்காங்க. இப்போ இந்த சீத்தி மரம் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்துவின் அழிவில்லாத மனித தன்மையை காண்பிக்கிறது. சொல்லுங்க, கிறிஸ்துவின் மனித தன்மையில் அழிவில்லா தன்மையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். தெரியுமா தெரியாதா? சத்தமாக சொல்லுங்க. தெரியும். சரி, அவர் அழிந்து போனாரா, உயிரோடு இருக்கிறாரா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? இயேசு உயிரோடு இருக்கிறாரா, அழிந்து போனாரா? உயிரோடு இருக்கிறார். 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தார். அப்ப இயேசுவின் மாம்சத்துக்கு என்ன இல்லை? அழிவு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை காட்டும் வண்ணமாகத்தான் இந்த சீத்தி மரத்தால் இந்த வெண்கல பலிபீடம் செய்யப்பட்டது. அப்ப மரம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மனுஷிக தன்மையில் அழிவில்லாததை குறிக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம மனிதர்கள், ஜீசஸ் அப்படி மனுஷன், நம்ம அழிஞ்சு போயிடுவோமா, இல்லை நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? இதுக்கப்புறம் நல்லா சத்தமாக சொல்லுங்க. நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டா இல்லையா? உண்டு. அல்லேலூயா. இந்த சரீரம் ஆவி பிரியும் போது இந்த சரீரம் என்ன பண்ணா செத்துடும். புரியுதுங்களா? அதை சரீரத்தை தான் கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? அடக்கம் பண்ணுறோம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கும் என்றால் அது தேவனிடத்துக்கு போகும். ரட்சிக்கப்படாத ஆத்துமா அது வாதிக்கப்படுகிற இடத்துக்கு போகும். இதுதான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மனிதன் என்ன கிடையாது அப்படின்னா, அவன் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. செத்தா முடிஞ்சது. நிறைய பேர் தற்கொலை பண்ணுறாங்க பாருங்க, அது தப்பு. அல்லேலூயா. அவன் இந்த உலக வாழ்க்கையை என்ன பண்ணுறான், வேண்டான்னு சொல்லிட்டு சாகுறான். ஆனால் செத்தா, அவன் ஆண்டவரை அறியாமல் செத்தா, அவன் ஆத்மா எங்கே போகும்? நரகத்துக்கு போகும். எங்கே போகும்? நரகத்துக்கு போகும். அதனால தான் நம்முடைய குடும்ப நபர்கள், நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவன்மார், பிள்ளைமார், இவங்கெல்லாம் இயேசுவை அறியாமல் மரித்தா எங்கே போவாங்க? எங்கே போவாங்க? வாதிக்கப்படுகிற இடத்துக்கு, நரகத்துக்கு போவாங்க. எதிர்காலம் அவங்களுக்கு அதுதான் முடிவு. அதனால மனிதனுடைய ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அல்லேலூயா. அப்ப மனிதனுடைய ஆத்மா மீட்கப்படும்படிதான் இயேசு மானிடத்தில் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம இன்றைக்கும் இயேசுவை குறித்து கட்டாயமா எல்லாருக்கும் என்ன பண்ணுகிறோம்? சொல்லுகிறோம். அல்லேலூயா. இயேசு இல்லாமல் இந்த பூமியில எந்த மனிதனுக்கும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படி பூமியின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. எந்த நாமமும் எந்த பெயராலையும் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு என்று சொன்னா மட்டும்தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அதனால்தான் இயேசு சொன்னாரு யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு வரான். ஹல்லேலூயா. எந்த நாமமும், உலகத்தின் வழிபாடுகளில் இருக்கிற எந்த பெயரையும் சொல்லி யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாயனா, நீங்கள் மரிக்கும் பொங்கல் உங்கள் ஆத்துமாவை தூக்கிட்டு போறதுக்கு தேவ தூதர்களை தேவன் என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசுவை என்ன பண்ணுகிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வெண்கல பலிபீடம் பாருங்க, இந்த சீத்தி மரத்தால் செய்யப்பட்டது. இயேசுவின் மனுஷிகத்திலே அழிவில்லை என்பதை காண்பிக்கிறது. அதே போல மனிதர்களாகிய நாமும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் மனித ரூபத்தில் வந்தார். ஹல்லேலூயா.
அடுத்ததை சுற்றி பதிக்கப்பட்ட வெண்கல தகடு எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த குணம் என்னன்னா, தேவ கோபாக்கினையை தாங்கக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ரோடு ஓரங்களில் அயன் பண்ற அயன் பாக்ஸ் வச்சிருக்கிற அந்த இஸ்திரி பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்க போய் பாருங்க. என்ன மெட்டல்ல போட்டிருப்பாங்கன்னா, நம்ம வந்து பித்தளைன்னு சொல்கிறோம்ல, என்ன சொல்கிறோம்? பித்தளை. இதை விட இன்னும் கொஞ்சம் உலோகத்தன்மை குறைந்தது. புரியுதுங்களா? இதனுடைய தன்மை என்ன தெரியுங்களா? இந்த வெண்கலத்தினுடைய தன்மை என்ன தெரியுங்களா? வெப்பத்தை, ஹீட், அந்த சூடான தன்மையை காத்து வைக்கக்கூடிய தன்மை என்னது இந்த வெண்கலத்துக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு என்னது? சூட்டை என்ன பண்ணும்? தாங்கும். அப்படி காத்துக்குன்னா நமக்கு தெரியாதுல்ல, காத்துக்குன்னா அது தெரியாது, தெரிய மாட்டேங்குது நமக்கு. இது சூட்டை என்ன பண்ணும்? தாங்கும். ஹல்லேலூயா. எவ்வளோ 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ஏற்றினாலும் வெண்கலம் என்ன பண்ணும்? தாங்கும். ஹல்லேலூயா. அதுபோல ஜீசஸ் பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினை முழுவதையும், இந்த உலக மக்களுடைய அத்தனை பாவத்தினுடைய தண்டனையும் யார் மேல போட்டாரு? சத்தமா சொல்லுங்க. இயேசு மேல போட்டார். இயேசு தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இப்போ மொத்த உலகத்தின் பாவத்தையும் இயேசு என்ன பண்ணார்? சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. இப்போ மொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் யாரு? இயேசு. அதை காண்பிப்பது தான் இந்த வெண்கல தகடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க மேலேயும் என் மேலேயும் உலகத்து பாவத்தை எல்லாம் போட்டிருந்தா நிலைமை என்ன? அவன் செஞ்ச தப்ப நம்ம மேல போட்டோன்னே உடனே ஒரு பழமொழி சொல்லிடுவோம். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். அவன் செஞ்ச தப்புக்கு என்னை அடிக்கிறியேடா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? வெளியில சொல்ல முடியாட்டி கூட அப்பா அம்மார்களை மனசுக்குள்ளையாவது திட்டிக்கிட்டு தான் என்ன பண்ணுவோம்? வெளியே போவோம். ஒரு ஆள் தப்பு ஒரு ஆள் வாங்கும் போதே இப்படி நம்ம என்ன பண்ணுது? கொப்பளிக்குது உள்ள இருந்து. கோவம் என்ன பண்ணுது? இயல்பு தானே, உண்மையைத்தானே சொல்றேன் நான். ஆனா மொத்த உலகத்தின் பாவத்தையும் பிதாவாகிய தேவன் யார் மேல போட்டாரு? இயேசுவின் மேல் போட்டார். இயேசுவோ அதை என்ன பண்ணார்? சுமந்து தீர்த்தார். அந்த வல்லமை உடையவராய் இயேசு எப்படி இருந்தார்னா, அந்த மனுஷிகத்துல அந்த வல்லமை உடையவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சித்தி மரத்தை சுற்றி என்ன பூசு என்ன தகடு பதிச்சிருக்காங்கன்னா, வெண்கல தகடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் பாடுகளை சகிக்காம பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை போல நம்ம சிலுவை சுமக்கவே அவ்வளவு பெரிய பாட்டை நம்ம தலையில ஆண்டவர் என்ன பண்றதில்ல, வைக்கிறதில்ல. அவர் சோதனை எவ்வளவு நம்ம தாங்குவோமோ அவ்வளவுதான் நம்ம மேல என்ன பண்றாரு? வைக்கிறார். புரியுதுங்களா? நமக்கு வர சோதனை எல்லாம் நாம் தாங்கக்கூடிய அளவு தான் நம்ம மேல என்ன பண்றாரு? வைக்கிறார். இந்த சோதனையை தாங்கக்கூடாத ஒரு பாரத்தை நம்ம மேல என்ன பண்றது இல்ல, அவர் வைக்கிறது இல்ல. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்திருக்கிற சோதனை உங்களால தாங்கக்கூடிய சோதனை தான். சொல்லுங்க, உங்களுக்கு வந்த சோதனை, உங்களுக்கு வந்த சோதனை. என்னைய கை காட்டாதீங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு வந்த சோதனை என்னால தாங்கக்கூடியது தான். நம்பிக்கையா இருக்கா? ஓஹோ, அப்ப என்னால முடியும் தான் என் மேல வச்சிருக்கிறாரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மை. அதை ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடும் ஒவ்வொரு உத்தரவும் உங்களால முடியும்னு தான் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வித்தியாசமா ஆண்டு நடத்திக்கிட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்கும் என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாங்கல்ல, எனக்கு வந்த சோதனை உனக்கு வந்தா நீ நிப்பியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்கு எதை வச்சா இவன் செமப்பான், இதை சுமப்பான் அப்படின்னு என்ன பண்ணும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இதை தாங்கக்கூடிய பலனை, பாடுகளை தாங்கக்கூடிய பலனை இயேசு பெற்றிருந்தது போல நாமும் கொஞ்சம் பாடு சுமந்து தான் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது? எரிய வேண்டி
இருக்கிறது. இல்லை, ஒரு அக்கினி எரியுதுன்னா அதனுடைய தாக்கம் இருக்கமா இருக்காதா? இருக்குல்ல. பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பலிபீடத்தை அக்கினியை காத்துக்கிறதுக்காக நம்ம சில தியாகங்களை பண்ண வேண்டியதானே இருக்கு. உண்மையா இல்லையா? எவ்வளவு தியாகம் பண்றோம். சில நேரம் சொல்றாங்க, நீ இனிமே எனக்கு புருஷனே கிடையாது, சரிப்பா ஓகே. சிலர் சொல்றாங்க, நீ இனிமே நான் உனக்கு பொண்டாட்டியே கிடையாது, சரி ஓப்புங்க. இந்த ஆளுங்க சொல்லுவாங்க, சரி அப்படித்தான் இருந்துட்டு போச்சு அது விடு அப்படிம்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, சரி அப்படித்தான் இருந்துட்டு போச்சு அது போ அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணாங்க, பொண்டாட்டி இல்லை ரைட் விடு. இருக்கிறமா இல்லையா? அந்த ஸ்தானத்தை விட்டு கொடுத்துறேன். நீ எனக்கு அப்பாவே கிடையாது, பரவாயில்ல விடு. நீ எனக்கு அம்மாவே கிடையாது, பரவாயில்ல விடு. சொல்றமா இல்லையா? இல்லையா? பரவாயில்ல விடு. நீ என்னை எங்கே வை, நான் சொல்ல வேண்டியதை சொல்லத்தான் வேணும். நீ என்னை மதிச்சா என்ன மிதிச்சா என்ன, பொறுத்துட்டு இருக்கிறல்ல. இருக்கிறமா இல்லையா? இருக்கிறோம். அது கஷ்டம். ஆனா 4 இடம் நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறோம். என்னென்ன பா இதெல்லாம் வந்து தான் நமக்கு வாழ போதாங்க, ஏஸ் இருக்கிறாருப்பா அப்படின்னு போயிடுவோம். உண்மையா இல்லையா? எத்தனை உறவுகள் நம்மளை பிறந்தள்ளும் போது நம்ம யாரை பிடிச்சிக்கிட்டு வந்தோம்? நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அம்மா, அண்ணனுக்கு அண்ணன், தங்கச்சிக்கு தங்கச்சி, எல்லாமுக்கும் எல்லாமா யார் இருக்கிறா? அவர் இருக்கிறார். இப்படி நம்ம எரியணும், கர்த்தருக்காக வாழணும் நிற்கும் போது இப்படி நம்ம எத்தனை உபத்திரவத்துக்குள்ளே நம்ம போக வேண்டி இருக்கு. கர்த்தர் இதையெல்லாம் சுமந்து நீ வந்தீங்கன்னா தான் ஆசரிப்பு கூட இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸ்தாபனம் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் பனிமுட்டில் வேலை செஞ்சவங்களெல்லாம் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, அப்படி நாம் அதை செய்யும் பொழுது தேவன் நம் மூலமாய் தேசத்தை, பட்டணத்தை, கிராமத்தை, குடும்பத்தை, நண்பர்களை, நம்முடைய உறவுகளை நமக்கு வசமாக்குவார். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தினுடைய காரியத்தில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வெண்கல தகடு, சித்தி மரத்தை பார்த்துட்டோம், அதை சுற்றி இருக்கிற வெண்கல தகடு பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, அதனுடைய நீளம் அகலம் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 5 முழம். எத்தனது? 5 முழம். அப்போ 5 முழம் கொண்ட இந்த பலிபீடம், 5 முழம் அகலம் கொண்ட இந்த பலிபீடம் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே சமமாக தெரியும். நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும் போதே அது சதுரம் என்று சொல்லப்பட்டிருந்தது. நீங்கள் இந்த வெண்கல பலிபீடத்தை எங்கேருந்து பார்த்தாலும் எப்படி தான் தெரியும்? சதுரமாக தான் தெரியும், ஒரே மாதிரி தெரியும். எப்படி தெரியும்? ஒரே மாதிரி தெரியும். இந்த 5 முழம் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட 5 காயங்களை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. 5 காயங்கள் ஏற்றுதான் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணாரு? பலியானார். அல்லேலூயா. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 3 முழம் அப்படின்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 முழம் எதற்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது என்றால், நம்முடைய தேவன் திரித்துவமானவர். நம்முடைய தேவன் யாரு? திரித்துவமானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதே போல் நமக்கும் தேவன் திருத்துவம் தந்திருக்கிறார் இல்லையா? ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. அப்ப இந்த 3 முழம் என்பது இந்த திருத்துவத்தையும் நமக்குள் இருக்கிற திருத்துவத்தையும் அது என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 முழத்துல இன்னொரு தன்மை இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு விசுவாச பிள்ளை அப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த உடனே நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ரட்சிப்புக்கு 3 காலத்தை சொல்லுகிறாங்க. என்ன அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவேன். 3 காலத்தை சொல்றாங்க. இப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாரும் பூரணமா அப்படின்னா இங்கே சர்ச்சஸ்க்கு வேலை கிடையாது. எல்லாரும் எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். அதனால வசனத்தை கேட்ட உடனே, வசனம் பாருங்க, நம்ம அதை வாசிச்சோன்னா எபேசியர் 2:8 பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்பட்டீர்கள். என்ன ரட்சிப்பு இது? என்ன விதமான ரட்சிப்பு அப்படின்னா, இயேசுதான் தெய்வம், இனி எனக்கும் விக்கிரகத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை அப்படின்னு அதையெல்லாம் மூட்டை கட்டிட்டு இப்போ எங்கே வந்துட்டோம்? இயேசுவே தெய்வம்னு என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். அதுலேருந்து ஒரு ரட்சிப்பு நமக்கு வந்துருச்சு. 2வது ஒரு ரட்சிப்பு, அது என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 24:13 பார்த்தீங்கன்னா, 24ஆம் அதிகாரம் முழுவதும் நிறைய உபத்திரவத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார். எழுதிட்டு தான் அந்த 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே
ரட்சிக்கப்படுவான். இது ஒரு ரட்சிப்பு. இது என்ன அப்படின்னா, பாடு உபத்திரவங்களுக்கு அப்புறமும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறான் இல்லையா. இப்போ நம்ம தான், இப்போ நம்ம வாழ்க்கை எத்தனையோ பாடுகளை தாண்டி தான் என்ன பண்றோம், சபைக்கு வர்றோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எதன் மத்தியில? பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இல்ல வியாதிகள், பலவீனங்கள், இதன் மத்தியிலையும் இயேசுவை பின்பற்றி வருகிறோம். இதுதான் நிகழ்காலம். இது ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்க, பிலிப்பியர் 2:12 பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சியை இதிலே நிறுத்திடக்கூடாது. இன்னும் என்ன பண்ணணும்? நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, அங்க வசனம் சொல்லுது, கடைசி லைன் மட்டும் படிக்கலாம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இன்னும் நீங்க ரட்சிப்பை நோக்கி என்ன பண்ணுங்க? முன்னேறி செல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த 3 நிலையை மனிதன் அடைய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நிலை, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலை, ரட்சிக்கப்படுகிற நிலை, 3 நிலையையும் என்ன பண்ணணும்? அடைய வேண்டும். இதுதான் இந்த 3 முழ உயரத்தை அது காண்பிக்கிறது. உங்களுக்கு சொன்னேன், 5 முழ உயரம், அது நீள அகலம் எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட 5 காயங்கள். சொல்லுங்க, 5 காயங்கள். இந்த 3 எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் திருத்துவம், அதே போல மனிதன் திருத்துவம். ரட்சிக்கப்படுகிற விசுவாச பிள்ளைகள் 3 காலநிலையை கடந்தவர்கள் வர வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பலிகள். இப்ப வெண்கல பலிபீடத்தின் மேல பலி இடுகிறாங்க. இந்த பலிகள் 5 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன பலி அப்படின்னா, பாவ நிவாரண பலி. சொல்லுங்க, குற்ற நிவாரண பலி, சர்வ அங்க தகன பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி. எத்தனை பலி? 5 பலிகள். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பாவ நிவாரண பலி. அடுத்து குற்ற நிவாரண பலி. 3வது சர்வாங்க தகன பலி. 4வது போஜன பலி. 5வது சமாதான பலி. இந்த பலியெல்லாம் நீங்க என்னைக்காவது செலுத்தி இருக்கிறீங்களா? சந்தேகம் தான், கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதில் எங்கே போய் செலுத்த தெரியல இல்லை. இந்த 5 பலிகளிலும் 2 பலி மனிதனுக்காக செலுத்தப்படுகிறது. என்ன அப்படின்னா, குற்ற நிவாரண பலியும் பாவ நிவாரண பலியும். குற்ற நிவாரண பலியும் மனிதனுக்குடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக செலுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேணா நம்ம நிறைய செலுத்தியிருப்போம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் குற்றத்தை மன்னிங்க, மன்னிங்கன்னு பண்ணியிருப்போம். ஆனால் 3வதாய் பார்க்கிற சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி எல்லாம் இது பிதாவுக்கு செலுத்தப்படுகிற பலி. அல்லேலூயா. யாருக்கு செலுத்தப்படுகிற பலி? பிதாவுக்கு செலுத்தப்படுகிற பலி. அல்லேலூயா. இந்த 2 பலியும் என்னது? பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் மனிதன் தனக்காக செலுத்துகிற பலி. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த வெண்கல பலிபீடம் இருக்கு இல்லையா, போடுங்க இந்த படத்தை. இந்த வெண்கல பலிபீடமும் இயேசுதான். சொல்லுங்க, வெண்கல பலிபீடம் யாரு? இயேசுதான். இதுல செலுத்தப்படுகிறாங்கல்ல பலி, அந்த பலியும் யாருதான்? இயேசுதான். அல்லேலூயா. இந்த பலியை செலுத்துறாருல ஆசாரியன், அவரும் யார்தான்? இயேசுதான். பலிபீடமும் யாரு? பலிமிருகம் யாரு? பிரதான ஆசாரியன் யாரு? ஒரு ஆளை பிடிச்சா எத்தனை வேலை நடந்துருது பாருங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு யாரு? எல்லாத்துக்கும் யாரா இருக்கிறார்? இயேசுதான். சொல்லுங்க, எல்லாமே என்னது? இயேசுதான். அதனால தான் எபேசியர் நிருபத்தை 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சபைக்கு தலையாக தந்தருளினார் அப்படின்னு வசனம் முடிகிறது. 23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நிரப்பிட்டார். பலிபீடமும் அவர்தான், பலி மிருகமும் அவர்தான், பலி செலுத்துகிற ஆசாரியனும் அவர்தான்.
ஈஸியாக போச்சு வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா இல்லையா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இப்போ பலிபீடத்தை குறித்து, இயேசுவை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறது நம்ம அதை வாசிக்கிறோம்ல. நீங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வரலும் நம்ம வாசித்தோம்னா அங்கே ஒரு வசனம், முதல் வார்த்தை 10வது வசனத்தில், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவனுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு பலிபீடம் உண்டு. நமக்கு யார் அந்த பலிபீடம்? இயேசு. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அல்லேலூயா. இந்த பிரமாணத்தை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லித்தரேன். பாவ நிவாரண பலிக்கு பிரமாணம் என்ன, குற்ற நிவாரண பலிக்கு பிரமாணம் என்ன, சர்வாங்க தகன பலிக்கு பிரமாணம் என்ன, போஜன பலிக்கு, சமாதான பலிக்குல தனித்தனி பிரமாணம். இதெல்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு நான் அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சொல்லித்தரேன். ஆனால் இந்த பலிபீடம் இப்பொழுது யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவனுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகத்தினுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகத்தின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறமே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவும். ஏனென்றால் அவர் தான் யாரு? பலிபீடம். சொல்லுங்க, இயேசுதான் யாரு? நீங்க போய் முழங்கால் படியிடணும்னா யாரு முன்னாடி முழங்கால் படியிடணும்? பலிபீடமாகி இயேசு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? பலியிடணும். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடணும். ஹல்லேலூயா. நமக்கு பலிபீடம் யாரு? இயேசு. அப்போ நீங்கள் பலிபீடத்திடத்தில் போய் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திர பலி செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற வெண்கல பலிபீடமாய் இயேசு உங்களுக்கு முன்னே என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது உங்களுக்கு முன்பாக ஒரு வெண்கல பலிபீடமாகி இயேசு நிற்கிறார் என்பதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலும் உங்களுக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடு தரிசனம் இல்லாமல் இருந்தா நீங்க இனிமே ஸ்தோத்திர பலியிட முழங்கால் படியும் போது இயேசு உங்கள் முன்பாக இருக்கிறத, பலிபீடமாகி இயேசு உங்கள் முன்பாக இருக்கிறத நீங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த பலிபீடத்துல தான் பலி செலுத்துறீங்கிறத நீங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, பலி மிருகம். பலி மிருகம் இயேசுதான். எபிரேயர் 7:27 பாருங்க. எபிரேயர் 7:27 அவர் தான் பலி மிருகம். அவர் பிரதான ஆசாரியனை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமென். அவர் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அங்க வசனம் சொல்லுகிறது, தம்மை தாமே பலியிட்டதினாலே. இயேசுவே என்ன பண்ணாரு? தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். எங்கே? சிலுவையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எங்கே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார்? சிலுவையிலே. தம்மை தாமே என்னவா ஒப்பு கொடுத்தாராம்? பலி மிருகமாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அல்லேலூயா. இங்க பழைய அந்த ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாட்களிலே ஆசாரியன் தனக்காகவும் தன் ஜனத்துக்காகவும் வருடத்துக்கு ஒரு முறை அவன் மகா பிரதான ஆசாரியன், அந்த மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ளே அந்த ஆசாரியன் என்ன பண்ண வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். இது ஒன்று. சாதாரண மக்கள் பாவம் செய்தா தினமும் அவன் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப தினமும் ஜனங்களுக்காக அவன் பலி செலுத்த வேணும். தனக்காக என்ன பண்ணணும்? வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்தி மகா பிரதான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக வேண்டும். அல்லேலூயா. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர வேண்டியது இல்லை. தினமும் ஜனங்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லேலூயா. ஏன்? இயேசுவே தம்மை தாமே பலியிட்டதினால். சொல்லுங்க, இயேசு தன்னைத்தானே பலியிட்டதினால். புரியுதுங்களா? நம்ம ஏன் ஆடு மாடு கோழி கெடா வெட்டுறதில்ல தெரியுதா?
ஏன் மற்றவங்கள போல நம்ம வீட்டில் கிடா வெட்டி பொங்க வைக்கிறது இல்லை தெரியுதா? ஏன் அப்படிப்பட்ட பலிகளை நம்ம செய்யக்கூடாது தெரியுதுங்களா? ஏன்? இயேசுவே என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டார். அல்லேலூயா. இனி தெய்வத்துக்காக நம்ம ஒரு பலி, மிருக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புறா பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் இயேசு நமக்காக என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டார். அல்லேலூயா. நீ சாப்பிடு நினைச்சா வீட்டில் கிடா வெட்டி கோழி வெட்டி என்ன பண்ணு, சாப்பிடு. ஆனா என் தெய்வத்துக்கு நீ பலி செலுத்தணும்னு ஆடு வெட்டவும் கோழி வெட்டவும் மாடு வெட்டவும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. இயேசு நமக்காக ஒரே தரம் பலியானார். அல்லேலூயா. இப்ப பலி பீடம் இயேசு, பலி மிருகமும் இயேசு. அவரே இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 நம்ம வாசிக்கிறோம். அவரே தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. பலி மிருகம் நமக்கு தேவையா? அப்புறம் எதுக்கு கிறிஸ்மஸுக்கு ஆடு விடுன்னு சொல்றீங்க? அது நம்ம சாப்பிட்றதுக்கு, அது நம்ம சாப்பிட்றது. அல்லேலூயா. இயேசு கிடா வெட்டினா தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருவேன்லாம் சொல்ல கிடையாது. அல்லேலூயா. நம்மளா எங்கேயாவது கற்பனை பண்ணிட்டு சொல்லக்கூடாது. நீங்க கிடாவே வெட்டினாலும் இயேசு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கஞ்சியை காய்ச்சி ஊற்றினாலும் இயேசு வருவார். அல்லேலூயா. பலியிடும்படி அவர் சொன்னது, அவர் நம்மிடத்துல ஸ்தோத்திர பலியை தான் சொல்கிறார். அதெல்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லேலூயா. அப்ப பலிபீடம் யாரு? பலி மிருகம் யாரு? அல்லேலூயா. அடுத்து பிரதான ஆசாரியன் யாரு? அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடலாம். எபிரேயர் 4:14 பாருங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு, அவர் யார்? அவர்தான் மகா பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில தான் என்ன பண்ணணும்? ஓடி வருவார். அல்லேலூயா. ஆனா நம்முடைய ஆண்டவர் மனுக்குள்ளும் வீட்டிருந்த இந்த பூமிக்கும் வானத்துக்குமே அவர் என்ன பண்ணார்? ஏறி பிதாவிடத்துல போயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவருக்கு பேர் என்ன? மகா பிரதான ஆசாரியன். வானத்தையே திரையவே, எப்படி இந்த திரைச்சீலை, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததோ அதுபோல வானத்தையே நமக்காக திறந்துட்டார். அல்லேலூயா. அதனால்தான் வானம் திறக்கப்பட்டதையும் தேவகுமாரன் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறதையும் யார் பார்த்தா? ஸ்தேவான் பார்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தேவகுமாரனை பார்க்கலாம். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இப்போ பிரதான ஆசாரியனா இருக்கிறார். நமக்கு அவரே பலிபீடம், அவரே பலி மிருகம், அவரே பலி செலுத்துகிற பிரதான ஆசாரியன். கர்த்தர் நமக்காக என்ன இருக்கிறாரு? பலிபீடமாய் இருக்கிறார், பலி மிருகமாய் இருக்கிறார், பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கர்த்தர் எவ்வளவு நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஓ, பலிபீடம் கட்டி பலி செலுத்தும்படி அன்றைக்கு சீலோவுக்கு போவாங்க. ஆசரிப்பு கூடாரம் எங்கே ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கோ அங்கே போகணும். பாளையத்தில் இருக்கிறவங்க தேவனுடைய ஆலயம் கட்டின எஸ்லேம் சாலமோன் நாட்களில் ஆலயம் கட்டின பிற்பாடு எங்கிருந்தாலும் பூமியில் எங்கிருந்தாலும் எல்லாரும் தொழுது கொள்வதற்கு எஸ்லேமுக்கு போக வேண்டிய காலம் வந்தது. ஆனால் இன்றைக்கோ எல்லாரும் எங்கிருந்தாலும் அந்தந்த இடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுவை என் தேவன், என் இரட்சகர், என் பிதா என்று சொல்லும் பொழுதே அவர் நமக்காக ஒரு பலிபீடமாகிறார். அவரே நமக்காக பலி மிருகமாகிறார். நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியன் ஆகிறார். ஓ, ஆண்டவராகிய இயேசு எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது என்று சொல்ல வசனத்தின்படி இன்றைக்கு நாம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும்படியா இயேசு இந்த காரியத்தை நமக்கு செய்தபடியா அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி எது? ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களாப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர்
ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்க, இது ஒரு நதியாய் ஓட, ஆண்டவரே இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்க, ஆண்டவரே யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்க எங்களையே நீங்கள் கருவியாய் பயன்படுத்துகிறீங்கப்பா. எங்கள் உள்ளத்தை உங்கள் வாசஸ்தலமாக நீங்கள் மாற்றி இருக்கிறீங்க. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணின கர்த்தர், எருசலேம் தேவாலயத்தில் வாசம் பண்ணின கர்த்தர், இன்றைக்கு எங்கள் இருதயத்தை வாசஸ்தலமாய் நீங்கள் தெரிந்து கொண்டு இதில் தங்கி நீங்கள் வாசம் பண்ணி வருகிறதுக்காக அப்பாவை நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறப்பா. நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலமாய் மனுஷர்களுக்குள்ளே அப்பா நீர் இருக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். நாங்களே உங்கள் வாசஸ்தலம், நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொன்னீங்களப்பா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு சொன்னீங்களே. இந்த ஆலயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்களா அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் ஆலயத்தை ஒரு விசை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள் தங்கி வாசம் பண்ண விரும்புகிற என் தேவனை தகப்பனே அப்பா, நாங்கள் அசுத்தத்தை ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்திராதபடி எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா, அறிக்கை பண்ணுகிறோம். நீரே எங்களுக்கு பலிபீடமாக இருக்கிறீர், பலி மிருகமாக இருக்கிறீர், ஓ பலி செலுத்துகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறீர், எங்களுக்குள்ளே இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலிபீடம் எங்கள் இருதயத்தில் இருக்கிறது, அந்த பலி ஸ்தோத்திர பலி எங்கள் நாவில இருக்கிறது ஆண்டவரே. நாங்களே பிரதான ஆசாரியராய் உமக்கு முன்பாக தகப்பனே அப்பா, நீங்கள் எப்படி அப்பா ஸ்தோத்திரப்பா ஆசாரியனாய் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறீரோ அப்படி எங்களையும் லேவியராய் ஆசாரியனாய் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வரும்படி ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோப்பா, நன்றி செலுத்துகிறோப்பா. இன்றைக்கு எங்களை நீங்கள் ஆசாரியராய் லேவியனாய் தெரிந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகட்டும் அப்பா. ஆசரிப்பு கூடாரம் ஒரு ஸ்தாபகம் பண்ணப்படட்டும் அன்றே. எங்கள் குடும்பம் எங்களுக்கு வசமாகட்டும் அன்றே. எங்கள் சொந்த பந்தங்கள் உறவுகள் நட்புகள் எங்களுக்கு வசமாகட்டும். எங்கள் தேசம் எங்களுக்கு வசமாகட்டும், கர்த்தருடைய தேசமாய் மாறட்டும். இங்கே இயேசு ஜீவிக்கிறார் வாழ்கிறார் என்று சொல்லட்டும். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று சொன்னீங்களே. நீர் எங்களுக்குள் தங்கி எங்களுக்குள் வாழ்கிறபடியா எங்களிடத்திலிருந்து அநேகருக்கு ஆண்டவரே இந்த சுவாச காற்று, இந்த இயேசுவின் நதி ஆண்டவரே, இயேசுவின் வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் அநேகருக்குள்ளே அது பரவி படரட்டும் ஆண்டவரே என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிருபையாய் எங்களை நீங்கள் நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கொண்டு பலத்த காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா, செய்ய போகிறீங்க ஆண்டவரே. சோத்திரம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன்னு சொல்லி வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாப்பார்கள் என்று சொன்னீங்களப்பா. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னீங்களாப்பா. உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் இன்றிலிருந்து உமக்காக அப்பா உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு சொன்னீங்க. வருகிற நாட்களில் நடக்க போகிற எழுப்புதலை எங்களையும் திருச்சபையாரையும் அன்றே எங்கள் மக்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யறதுக்காய் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.